முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தூத்துக்குடியில் லாரி மீது கார் மோதி ஏற்பட்ட கோர விபத்தில் 4 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயாபுரம் அருகே நின்ற லாரி மீது கார் மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் 2 பெண்கள் உள்பட 4 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். கோட்டூர் விலக்கு பகுதியில் மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் நின்ற லாரி மீது கார் அதிவேகமாக மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் கார் ஓட்டுநர் பழனி, பாஸ்கரன், வனிதா, வசந்தி ஆகியோர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். பாஸ்கரனின் 2 குழந்தைகள் படுகாயமடைந்துள்ளனர். தூத்துக்குடியில் லாரி மீது கார் மோதி ஏற்பட்ட விபத்தில் 4 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மணிகண்டன், இந்த விபத்திற்கான காரணம் என்ன? கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ரூபி. சென்னை குளத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் பாஸ்கரன். இவர் தனது குடும்பத்தினருடன் ஒரு காரில் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு சென்றுவிட்டு ஊருக்கு திரும்பியுள்ளார். காரை டிரைவர் பழனி என்பவர் ஓட்டி வந்துள்ளார். கார் தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே உள்ள கோட்டூர் விலக்கு பகுதியில் மதுரை தூத்துக்குடி நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த போது தனியார் நுட்பாலை அருகே நின்று கொண்டிருந்த லாரி மீது கார் அதிவேகமாக மோதி விபத்துக்குள்ளானது. இதில் கார் டிரைவர் பழனி, காரில் வந்த பாஸ்கரன், வனிதா, வசந்தி ஆகியோர் சம்பவ இடத்தில் பரிதாபமாக உயிரிழந்தனர். பாஸ்கரன் குழந்தைகள் சந்தியா, பிரதீப் குமார் ஆகியோர் படுகாயமடைந்தனர். இது குறித்து தகவல் கிடைத்ததும் எட்டயபுரம் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று காயமடைந்த 2 குழந்தைகளை மீட்டு சிகிச்சைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் உயிரிழந்தவர்கள் உடல்களும் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு உடல் கூராய்வுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. விபத்து குறித்து எட்டயபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ரூபி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மணிகண்டன்.